கட்சியிலும் சேர்க்க மாட்டாங்க, பொதுக்குழு மீட்டிங்கும் வைக்க மாட்டாங்க, முக்கியமா நம்மளை கூப்பிட மாட்டாங்க. They all becomes anti-Indian. They are not fit for politics. என்ன பண்ணலாம்? நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆன்டி-இண்டியன் சும்மா நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவங்கிட்ட எல்லாம் வந்து சான்ஸ் கேட்கற மாதிரி ஆகி போச்சு. யார் நீ? ஐயா ஐயா வணக்கம். உங்க வீட்டுக்குள்ள நாய் புகுந்த மாதிரி புகுந்திருக்க. யார் நீ? நாயா? Who are you? Anti-Indian. ஐயா you are anti-Indian. ஐயா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் ஐயா. உதவி? ஆமா, உதவி என்றால் நான் கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்காக ஒரு கதை ஒன்று வைத்திருக்கிறேன். கதையா? வந்தால் தலை அப்படின்ற ஒரு கதை. வந்தால் தலை? ஆமாங்க, நீங்க வந்து என்னோட படத்துல வந்து நீங்க நடிக்கணும். நடிக்கணும்? நடிக்க தெரியாதுடா எனக்கு. ஐயா நீங்க ஒண்ணும், நான் இருக்கேன் ஐயா, உங்களுக்கு நான் இருக்கேன். நான் வந்து இப்ப நீங்க எப்படி வந்து உங்களை எங்கேயுமே கட்சி மீட்டிங் எதுக்குமே கூப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நானும் எவ்வளவு ப்ரொடியூசர் கிட்ட போய் எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். ஏய் அழுவாத, சரி தரல கதைய சொல்லு கேக்குறேன். அது வந்து என்ன பண்றீங்க, ஓபன் பண்ணா ஒரு சேர்ல உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க, கம்பளி பூச்சி மீசையை வச்சுக்கிட்டு. கெட்டப் ஐயா ஒரு வீராப்பா இருக்கும். வீராப்பா ஓகேவா? அந்த மாதிரி உங்களை உக்கார வச்சு தலையில ஒரு இதை கட்டி நெத்தில ஒரு பொட்டை வச்சு ஓபன் பண்ணா நீங்க வந்து ஒரு பொணமா இருக்கீங்க. உங்களை யாரு கொலை பண்ணா அதுதான் கதை. ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்றோம். நான் வீரன். ஆமாம், நான் அவங்களை நெஞ்சில் குத்துவேன், அப்புறம் அவர்களை முதுகில் குத்தார்கள். ஆமாம், அந்த மாதிரி தான் ஒரு கதை. சூப்பர். அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அட்வான்ஸா? நானே பிரஸ் மீட்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். போய் அதான் ஏற்பாடு பண்றான். போடா. ஏய் எவடா, என்ன டைமுக்கு வரமாட்டியா? கொடு, டச்சப் கொடு. சரிங்க சார், இவர் வந்து நம்ம பையன் தான், நல்லா இது பண்ணிப்பாரு. நல்லா சாருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அழகா பண்ணி. ஓகேயா? டச்சப் பண்றப்ப பொட்டு மட்டும் களையக்கூடாது, அது என்னோட சின்னம். பொட்டு களையக்கூடாதா? ஆமா, காட்டு காட்டு காட்டு. பெர்ஃபெக்ட்டா இருக்குடா. போடா போடா சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே. ஸ்டார்டிங் இப்போ நான் இப்படி வச்சிருக்கேன். இதான் சார் உங்களுக்கு பொசிஷன். இப்படியே தான் இருக்கீங்க. நான் இப்படியா? பணத்துக்கு எதுக்கு சார் ஃபுல் ஹேண்ட்? பைத்தியக்காரத்தமா தான் பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்களை யார் சார் ஃபுல் ஹேண்ட் போட சொன்னா? ஏன்பா? இல்ல சார், ஃபுல் ஹேண்ட் ஏன் சார் இப்படி இது பண்ணாதீங்க சார். இப்படி 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 வைங்க, இப்படியே இருங்க. ஓகேங்களா? நேரா போடுங்க, நாக்கு வெளியே நீட்டுங்க. இதே மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஏய் டச்சப், என்ன இது பொட்டு கலையாம, என்ன இது மாரியம்மன் திருவிழா மாதிரி? ஏய் போயா, போங்க. டைரக்டர், நீ என்ன பொட்டு கலை? சார் பொட்டு தெரிஞ்சா காமெடியா இருப்பீங்க சார். பொட்டு வேணும் எனக்கு. டேய் டேய் டைரக்டர், டயலாக் என்ன சார்? இப்படியே இருங்க சார். தியேட்டர்ல கிளாப்ஸ் விடுதா இல்லையான்னு பாருங்க சார். அந்த ஆஸ்கார் எனக்கு தான்டா. ஆக்ஷன். ஓகே ஓகே கட். என்ன சார் சூப்பரா நடிக்கிறீங்க சார். உங்களுக்கு நடிப்பு பயங்கரமா வருது. ரொம்ப சூப்பரா நடிக்கிறீங்க. என்னையா உட்கார வச்சே எடுத்துட்டு இருக்க சார்? இப்போ உங்களுக்கு வந்து எடுக்கும்போது தெரியாது, தியேட்டர்ல நல்லா தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிங் சார். அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களை அசிங்கமா திட்டுவார். அது நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஆக்டிங் மட்டும் தான் சார். மரியாதைன்றது நம்ம எப்பவுமே கொடுத்தே ஆகணும். ஓகேவா? நம்ம கட்டு டேக் அப்போ மட்டும் தான் இப்படி பேசிக்கணும். அப்புறமா வந்து இப்ப நான் டைரக்டரா இருக்கேன் போடாடே அப்படின்னு நான் சொல்ல முடியும். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இல்ல சார், உங்களுக்கு மரியாதை நான் கொடுப்பேன்னு சொல்றேன். ஓகேங்களா? டயலாக் நான் சொல்றேன். ஆர்டிஸ்ட்னு சொல்லி தான் நான் அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டேனேப்பா சார். அதுதான் சார் என்னோட ஒரு டைரக்டரா என்னோட இது. அந்த மாதிரி திட்டு வாங்க வச்சா அவருக்கு வந்து உங்க மேல ஒரு வன்மை ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும். அதே சட்டையை போட்டு உங்க மேல வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. கையில மட்டும் சிக்குனீங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் உடைப்போம் ப்ரோ. இன்னில இருந்து ஒரு சீன் தான், ஒரு 3 சீன் இருக்கு சார். அதை நான் இப்பவே எடுத்துறேன். டெய்லி எல்லாம் எடுக்க மாட்டேன். உங்களுக்கு மனசு கஷ்டம் சார். உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பேன் சார். நான் நீங்க பாருங்க, எதனா ஒண்ணு திட்டுங்க, பாத்துக்கலாம். அவர் மேல இருக்க ஏதோ ஒண்ணு திட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்க தேவையில்லாத வாட்டம் நான் பீப் போட்டுறேன். ஓகேங்களா? ஏண்டா என்ன பெரிய எவனா நீ? ஒரு சொத்து எழுதி கொடுக்குறனா எழுதி கொடுக்க மாட்டேன்ற பெரிய நீ என்ன முடியா? பெரிய முடியா நீ மட்டும் தான் முடிய பத்தி பேசுவியா? எழுதி கூடனா எழுதி கொடுறா.
உன்னை இப்படி திட்டுறேன்னு சோத்துல உப்பு போட்டு தோன்றியா ஒரே இடத்துல அப்படியே இது மாதிரி பயிர் சீட்ஸ் வந்து அப்படி உக்காந்துக்கிற ஏந்திக்க மாட்டேன் எல்லாத்தையும் போயிடுவா போனத்தோட. என்னடா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஆளாளுக்கு கிளம்பிட்டீங்க. கட்டு சொல்ல மாட்டேங்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, அவரோட நீங்க தான் சூப்பரா ஆக்ட் பண்ணீங்க. இங்க வா. பயங்கரம் சார். அவன் ஊர்ல எல்லா கெட்ட வார்த்தையும் என்ன பத்தி சொல்லிட்டாயா? ஆமா சார், அது வந்து நான் பீப் போட்டுருவேன், ஒண்ணும் பிரச்சனை நீ இல்லை. பீப் போட்டுப்ப, பீப் போட்ட மக்களுக்கு தெரியாதா? தெரியாது, நான் திட்டுற மாதிரி திட்ட வைப்பேன். உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் உங்களை நான் எப்படி வர வைக்கணும் சொல்லுங்க. இல்ல நீ என்ன ஏதோ ஏமாத்துற, நீ ஆன்டி இண்டியன் மாதிரி இருக்க. அடுத்த சீன் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க வயசுல நீங்க ஒரு வயசுல இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு 30 வயசு பொண்ணை காதலிச்சிருக்கீங்க. ஓ இப்பதான் வரான் மேட்ருக்கு. உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீ காதலிச்சுட்டு பொண்ணு கேட்க வந்து அவங்க வரான்னு கேட்டீங்க, ஏன்னா உங்களால எந்திரிச்சிக்க முடியாது இல்லையா? அண்ணே உடனே தானே. சோ அதனால அவங்க வந்து உடனே எந்திரிச்சுக்க முடியாது நீயே முடிவு பண்ணிட்ட. நான் கிளைமேக்ஸ்ல எந்திரிச்சிக்க முடியாதுன்னு ஒரு ட்விஸ்ட் வைப்பேன் சார். ஓ சரி ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம், உங்களால எந்திரிச்சிக்க முடியாது இல்லையா? அவரா வந்து பொண்ணு கேட்பாரு, அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. சரி ஓகே. மாப்பிள்ளை கேட்பாரு, மாப்பிள்ளை என்ன கேட்பாரு? அவர் வந்து என்ன கேட்பாருன்னா, உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்பாரு. நீங்க அப்படியே அவமானத்துல கொதிக்கிறேன் கொதிக்கிறீங்க. நீங்க வந்து காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நீ பேசுறதுக்குள்ள அவங்க கல்யாணத்தை முடிச்சிருவாங்க பொண்ணு. அப்படி முடிச்சிட மாட்டோம். ஓகே போடுங்க. என்ன சீன் இதெல்லாம் ஒண்ணும் புரியலையே. ஐயோ எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? சார் நம்பு கொண்டு சார். சூப்பர் சூப்பர் சார், எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் சார். ஐயோ சூப்பர் சார். சரி எனக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். அடுத்து நான் கிளைமேக்ஸ் வந்து நான் எடுத்து ஒருவனை கொலை செய்ய வேண்டும். இல்ல இல்ல இல்ல, முடிந்தது படம் கிளைமேக்ஸ். இப்போ ஹீரோயின் வரறாங்க சர்ப்ரைஸ். அப்போ ஓகே. ஏன் பொம்பளைனா இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. அசிங்கமா இல்ல? மக்கள் எங்க ஹீரோயின், நீங்க அந்த ஹீரோயினை பார்த்தோன்னே என்ன ஆக போறீங்கன்னா, அப்பதான் நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க. ஓகே. எதனால எந்திரிச்சு நிக்கிறீங்கன்னா, ஒரு சபதம் போட்டுருக்கீங்க. இது வந்து மன்னர், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மன்னர் காலத்துல எத்தனை மன்னர் காலத்துல அது கரெக்ட். அது வந்து இப்ப நான் ஜென்சி மூடு. ஓ மன்னர் காலத்துக்கு இந்த இப்ப இருக்கிறவங்க எல்லாம் புரியணும் இல்லையா, நம்ம வரலாறு சொல்லணும் இல்லைங்களா? ஓகே ஓகே, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க உட்காருங்க, ஹீரோயின் பார்த்தா ஓகே ஓகே ஓகேங்களா? என் காதலி அவள் வருவாள், அவளுக்காக நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். என் காதலி வந்து விட்டார். அது எப்படிமா அப்படி எப்படிமா? இல்லை இல்லை இல்லை, இங்க பாரு, உனக்காக நான் காத்திருந்தேன் சபதத்தோடு. அந்த சபதத்தை நான் எப்போதும் மீறி விட்டேன். உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? ஆகிவிட்டது. ஆல்ரெடி 3 பேர் நீங்கள் 4வது உங்களை பண்ணிக்கொள்ளலாம் என்று வந்தேன். 3 முறை உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது, 4வது என்னைக்கிட்ட வந்துட்டாயா? கலெக்டடா புண்டாமனே. வாட்? ஏய் டைரக்டர், என்னடா இது? சார் சார் என்ன சார் லிப்பா கடினோம் சார், கட்டி லிப்பா கடினோம் சார். ஆன்டி என்று என்ன நீ? இந்த மாதிரி சீனா நடிக்க மாட்டேன்டா, போடா அப்படி. சார் சார் என்ன சார் வெக்கம் கெட்ட பயல. சார் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கோவம் வருதுன்னு தெரியுது, ஒன்னும் இது இல்ல சார். இப்படியே நான் சீன் முடிச்சேன். ரிட்டர்ன் டைரக்டர் வெக்கம் கெட்டவங்களே அப்படியே ரிட்டர்ன் டைரக்டர் வெக்கம் கெட்டவனே. அதோட முடிஞ்சிருச்சு. சூப்பர் சார், நல்லா இருக்கு. சூப்பர் சார். கேட்கணும்னு நினைச்சேன், அது கொஞ்சம் பழைய பார்ட்டியா இருந்தாலும் நல்லா இருக்குடா ஹீரோயின். நம்பர் ஏதாவது கிடைக்குமாப்பா? நம்பர் தானே சார்? நல்லா நடிச்சிங்கம்மா, நல்லா நடிச்சிங்க சார். நம்பர் தானே சார்? வாங்கிக்கோங்க சார். டேய் இவனா? ஜார் ரைட் ஆல் அவுட் ஆஃப் 10.